அப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்சமான நீங்கள் எழுதின கவிதையில் எதையா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு சிரிப்போட நான் அதை 2 வரி சொல்லுவார்னு நினச்சேன். அப்படியே ஆரம்பித்தார். இல்லையா, நான் சங்கத்தமிழ் புத்தகத்தில் ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அது புறநானூற்றிலிருந்து எடுத்தப்பட்ட அந்த வரிகளை கொண்டு 4 வரியில் புறநானூற்றில் எழுதப்பட்ட அந்த வரிகளை நான் கவிதை நடையில் எழுதியிருப்பேன். நான் எழுதியதிலேயே எனக்கு மிக பிடித்தமான கவிதை அந்த கவிதை தான் அப்படின்னார். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேள்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும், வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் புரியின் குகையினிலே அழகில்லை புதுமையல்ல, கிளியும் மெய்சிலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மறவன் மாளிகை ஆங்கே, இல்லத்து வாயிலிலே வெள்ளத்தை சிறிது கலந்து கிண்ணத்து பிடி சோற்றை பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநிறை கிளவி ஒருத்தி, ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பார்ட்டி என்றான், ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு முதல் இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழட்டு தமிழச்சி, வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான், மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய்க்கிழவி அக்கணமே, தாயம் ஆடுகையில் காய்களை இடப்பதுண்டு, காயம் முதுகிலா மார்பிலா கலருகை என்றால் காயம் முதுகில் என்றான், கிழவி துடித்தனல் இதயம் உதிடித்தனல் என் முடவு ஒலித்த திக்கை நோக்கி முடிக்கின வேகம், ஆங்கே நந்தவன் நாட்டை காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம் தேடினால், செந்தவன் நாட்டை காக்க செத்து கிடந்த பிணக்குவியல் மத்தியிலே தன் மகனின் பிணத்தையும் கண்டால், புரட்டி போட்டால் இறந்து கிடந்தான் மகன் ஈட்டிக்கு மார்பு காட்டி, மகன் பிறந்திட்ட போது அடைந்த மகிழ்ச்சியை விட அவன் இறந்திட்ட போது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கினாள். அவள் கேட்டாள், கருத்தெரிய பொய் சொன்ன கயவன் எங்கே, வாழ் இங்கே அவன் நாக்கெங்கே என்று அந்த கவிதையை இப்போது நான் பேசியதோட உணர்ச்சி பூர்வமாக அந்த 90 வயதில் அந்த மூத்த தமிழ், அந்த கொஞ்சம் தமிழ், அந்த மஞ்சள் சால்வை எழுத அந்த தங்க தமிழ் அப்படி சிந்தியதுன்னு பார்க்கும்போது எனக்கெல்லாம் அப்படி இப்போ சொல்ல கேட்கும்போது அந்த காட்சி அப்படியே கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கிது. அப்படிப்பட்ட அதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, அந்த தமிழ் ஆளுமை தான் தமிழகத்தை இவ்வளவு காலம் ஒரு புதிய வெப்பத்தோடு அந்த சூரிய வெளிச்சத்துக்குள்ளே நம்மளை வச்சிருந்தது.